இயற்கை மனிதனுக்கு கிடைத்த வரம். வானாக, நிலமாக, வழியாக, புனலாக, மலையாக, காடாக, மலராக, கனியாக மானுடத்திற்கு கிடைத்த அருள். அறிவியல் தேடுகையில் எந்த கோள்களிலும் வாழ வழியில்லை. சொர்க்கம் என்பது எங்கோ இல்லை, இந்த பூமிதான் சொர்க்கம். ஆனால் நாம் என்ன செய்தோம்? அள்ளிக் கொடுக்கும் மண்ணை மலடாக்கினோம், அப்பழுக்கற்ற நீரை அழுக்காக்கினோம், சுத்தமான காற்றை நஞ்சாக்கினோம், பரந்த வானத்தை பழுதாக்கினோம். மனிதா, இந்த பூமியை வன்கொடுமை செய்து உயிரோடு கொன்றுவிட்டு எங்கு சென்று வாழ்வாய்? அழகான பூமி நம் கைகளில் கொடுக்கப்பட்டது. ஆனால் நம் தலைமுறைக்கு அந்த அழகோடு கொடுக்க நாம் அருகதையற்று விட்டோம். அந்த அழகை மெருகேற்றி கொடுத்திருக்க வேண்டும். மனிதனின் அறிவியல் இந்த மண்ணை காத்திருக்க வேண்டும். இல்லை, மகத்தான கண்டுபிடிப்புகள் இந்த காற்றை இன்னும் தூய்மையாக்கி இருக்க வேண்டும். இல்லை, விதவிதமான புத்தாக்கங்கள் இந்த மரங்களுக்கு, காடுகளுக்கு, இயற்கைக்கு காப்பரனாக இருந்திருக்க வேண்டும். இல்லை, 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 எதுவுமே இல்லை. பிறகு என்னடா நீ உலகின் உயர்ந்த பிறவி என்று மார்தட்டிக் கொள்ளுகின்றாய்? இருப்பதை காக்க வழிதவறிய மனிதனுக்கு இல்லாததை உருவாக்குவதில் என்ன பெருமை இருக்கின்றது? எந்த மாடும் இந்த சுற்றுச்சூழலை கெடுத்ததில்லை, எந்த நாயும் இந்த இயற்கையை சீரழித்ததில்லை. புல், பூண்டு, பூச்சி, புழுக்கள் தொடங்கி உலகில் வாழும் லட்சோப லட்ச உயிரினங்கள் எதுவும் இந்த பூமியை சீரழித்ததில்லை. இவை எல்லாவற்றையும் மனிதன் செய்வான். ஏனென்றால் அவன் இந்த உலகத்தின் உயர்ந்த பிறவி. உண்மையில் உயர்ந்தவன் யார் தெரியுமா? இயற்கையை பாதுகாப்பவன் உயர்ந்தவன், நீரை மாசுபடுத்தாதவன் உயர்ந்தவன், காற்றை நஞ்சாக்காதவன் உயர்ந்தவன், மரம் வைப்பவன் உயர்ந்தவன், மலை காப்பவன் உயர்ந்தவன், நதியை, ஏரியை, நல்லரும் ஓடையை, குளத்தை, குட்டையை குன்றாமல் காப்பவன் உயர்ந்தவன். என் அன்பு தமிழ்ச் சொந்தங்களே, போகுமிடமெல்லாம் கைபேசியை சுமந்து செல்லுகின்றோம். ஒரு துணிப்பையை கையோடு